வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த ராத்திரில நாம் தியானிக்க போகிற செய்தி, விழுந்து விட்டேன் என்று நினைக்கிறேன், என்னை எழுப்பிவிடும் ஆண்டவரே. அதாக்கும் இந்த ராத்திரியின் செய்தி, விழுந்து விட்டேன் என்று நினைக்கிறேன், என்னை எழுப்பிவிடும் ஆண்டவரே. இந்த அப்போஸ்தல நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் உற்பத்தியான ஒரு வசனம் அல்ல. இது புதிய ஏற்பாட்டில் உற்பத்தியான ஒரு வசனம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் காட்டத்திப்பழங்களை பறக்கிக் கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயில உற்பத்தியானது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனமாக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தின் உற்பத்தி அங்கே சொல்லி இருக்கு. அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை தியானிக்க தொடங்குவதற்கு நமக்கு ஆண்டவரை பற்றின ஒரு அறிவு தேவை. ஞானிகளில் ஞானி, உலகம் கண்டதில் மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் அவன் ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 127ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் அது என்ன? கர்த்தர் கட்டுகிறவர். தனக்கென்று ஒரு வீட்டை கட்டினவன், தனக்கென்று தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று கர்த்தருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டினவன், ரெண்டையும் கட்டி முடித்த கையோட சொல்லுகிறான், கர்த்தர் கட்டுகிறவர். யார்? சாலமோன். கர்த்தர் கட்டுகிறவர் என்று சொல்லுகிறான். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தர் திரும்பவும் கட்டுகிறவர். விழுந்து போன கூடாரம், விழுந்து போன கூடாரம், இதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு பழைய ஏற்பாட்டில். 1வது அர்த்தம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஏசாயா 38:12. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல. அங்கே மேய்ப்பனுடைய கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களில் அதிகம் மனிதர்கள் மேய்ப்பர்கள். கொஞ்சம் கவனியுங்க, அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும்படி கடந்து வரும்போ தங்களுக்கு சரியாய் தோன்றுகிற ஒரு இடத்துல கூடாரம் போடுவார்கள். அந்த கூடாரத்தில் ராத்தங்கி ஆடுகளை மேய்ப்பார்கள். கொஞ்சம் காலம் ஆடுகளை மேய்க்கும்போ மேய்ச்சல் முடியும். மேய்ச்சல் முடிந்து அந்த இடமெல்லாம் வறண்டு போன தேசத்தை போல காட்சி அடிக்கும். அங்க யாரும் ஆடு மேய்க்க வரமாட்டார்கள் இனி. ஏன்னா மேய்ச்சல் இல்லை. ஆடு மேய்த்தவர்கள் வேற இடத்திற்கு போவார்கள். வேற இடத்திற்கு போன உடனே இவர்கள் ஆடு மேய்க்கும்படி போட்ட இந்த கூடாரம் அப்படி உளுத்து சரிந்து விழத் தொடங்கும். அது சரிந்து விழத் தொடங்கும்போ தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். அதற்கு அர்த்தம் என்ன? மேய்ச்சல் வர போகிறது, மழை பெய்ய போகிறது. 2வது அர்த்தம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அறுவடை பண்ணுகிறவர்கள் தங்கள் அறுவடை பண்ணும்போ தங்குவதற்கு ஏதுவாய் கூடாரத்தை போடுவார்கள். அந்த கூடாரத்தில் தங்கி தாங்கள் அறுவடை செய்வார்கள். அறுவடை எல்லாம் முடிந்து அவர்கள் போன பின்பு அந்த கூடாரம் அப்படி சரிய தொடங்கும். கேட்பாரற்று
அந்த கூடாரத்தை பார்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை இல்லாத ஒரு அறுவடை வரப்போகிறது. அப்போ இந்த வார்த்தைக்கு ரெண்டு நேரடி அர்த்தங்கள் உண்டு. ஒன்னு, மேய்ச்சல் இல்லாத நிலத்துல மழை பெய்ய போகுது, கர்த்தர் மேய்ச்சலை கொண்டு வர போகிறார். ரெண்டு, அறுவடை இல்லாத இடத்துல கர்த்தர் அறுவடையை கொண்டு வர போகிறார். ஒன்னு, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க தேசத்துல மேய்ச்சல் வருது, உங்க தேசத்துல அறுவடை வருது, உங்க ஊழியத்துல மேய்ச்சல் வருது, உங்க ஊழியத்துல அறுவடை வருது. விவசாயம் செய்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு நல்ல தனமுள்ள வாலிபன் போய் கேட்கிறான், ஐயா உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? டையும் கோட்டும் போட்டிருக்கிற இவனை அந்த விவசாயி அப்படி பார்க்கிறாரு. அப்படி பார்த்துட்டு சொல்றாரு, ஏ கல்யாணம் பண்ணி தர முடியாது. உலகத்துல உயர்ந்த தொழிலாக்கும் விவசாயம் அவர் சொல்றாரு. அதனால விவசாயியாகிய நான், தொழிலதிபராகிய உனக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி தர முடியாது. அவன் சொல்றான், இல்ல உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும். உடனே விவசாயி சொல்றாரு, அப்படியா? அப்படின்னா ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். அவன் எல்லா விஞ்ஞானமும் படித்தவன், அவன் கம்ப்யூட்டர் கூகுள் மொத்தத்தில் சர்ஃப் செய்ய அறிஞ்சவன். என்ன டெஸ்ட் வைக்க போறாரு, ஜெயிக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறான், என்ன டெஸ்ட்? அவர் சொல்றாரு, என் கூட்டுக்குள்ள இருந்து 3 மாடுகளை அவுத்து விடுவேன், 3 காளைகளை அவுத்து விடுவேன், அதுல ஒன்னுடைய வாழை நீ பிடிச்சா உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தாரேன். இவ்வளவுதானா? காலையில் ஒன்றின் வாழை பிடிக்கணும், சரின்னு சொல்றான். அந்த இடத்துல நில்லுன்னு சொல்றாரு. இவன் நிக்கிறான். நிக்கும்போ கூட்ட திறந்து விடுறாரு. முதல்ல ஒரு காளை வருது. அது வெளியே இறங்கி வந்த உடனே இவன் மனசுல ஒரு யோசனை வருது, உயிர் பெருசா கல்யாணம் பெருசா? உயிர் தான் பெருசுன்னு தெரிஞ்சு ஒதுங்கி நின்னாய். அது போகுது. இன்னொன்னு வரும், இதை விட கொஞ்சம் பலவீனமா இருக்கும், அதனுடைய வாழை தொடலாம் அப்படின்னு நிற்கும்போ ரெண்டாவது கதவை திறக்கிற ரெண்டாவது ஒண்ணு வருது. அது கோலியாத்தினுடைய குடும்பத்தில் உள்ளதுன்னு தோணுது. அதை கண்ட உடனே இவன் நினைச்சா முந்தினது பரவாயில்லைன்னு தோணுது. இதுக்கு முன்ன போய் மாட்டி அதனுடைய சக்கரங்களுக்குள்ள அறைய வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நின்னா அதுவும் போச்சு. இப்போ மனசு சொல்லுது, 1 பயங்கரமா இருந்தது, 2 பயங்கரமா இருந்தது, எப்படியாவது 3வது ஒன்னுடைய வாழை உயிரே போனாலும் பரவாயில்லை தொடணும். அப்படி அவர் கதவை திறக்கும்போ அவன் பக்கத்துல போய் ஆயத்தமா நிற்கிறான். ஒரு காளை வெளியே வருது. அது கொஞ்சம் பாவமா தோணுது. ஒற்ற பார்வையில பார்த்தா இந்த இடையில ரட்சிக்கப்பட்ட காளைன்னு தோணுது. அது பாவம் போல இறங்கி வருது. இவன் ஆவேசம் அடைகிறான், ஆஹா வாய்ப்பு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இவன் ஆவேசம் அடைந்து அது பாது சாடி வரும்போ பின்பக்கத்துல பாய்ந்து வாழ பிடிக்கணும்னு சொல்லி பாய்ந்து பின்பக்கத்தை பார்த்தா there was no tail. வால் இல்ல. ஆக இந்த ராத்திரி இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாய் மாறுவதாக அப்படின்னு ஜெபத்தோட நான் என் செய்திக்குள்ள கடந்து போகிறேன். இந்த கூடாரத்தை பற்றி வெறும் கூடாரம்னு சொல்லல, ஒருத்தனுடைய பேரு சொல்லி இருக்கு. யாரு தெரியுமா? அவன் விழுந்து போன தாவீதின் கூடாரம். ஆக இந்த கூடாரத்தை பற்றி அறியணும்னா நாம முதல்ல யாரை அறியணும்? இந்த கூடாரத்தின் உடையக்காரனாகிய சொந்தக்காரனாகிய தாவீதை அறியணும். தாவீது அறிஞ்சாதான் இது தாவீதின் கூடாரம் எப்படிப்பட்டது, இது உண்மையிலே விழுந்து கிடக்குதா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நாம பண்ண முடியும். தாவீதை குறித்து அறிய ஒரு 10 காரியங்களை நாம் அறிஞ்சிருக்கணும். 1, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரச பதவியில உட்கார்ந்து இருக்கிறான். அன்னைக்குள்ள அரச பதவி இன்னைக்கு போல இல்ல. அன்னைக்குள்ள அரசிய பதவியில சிபிஐ இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, இன்வெஸ்டிகேஷன் இல்ல. வரி கட்டினாயான்னு எவனும் அரசனுடைய கழுத்துல போய் கை வைக்க முடியாது. கை வைக்கலாம், வச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது. அரசனாக்கும் சுப்ரீம் பவர். 40 வருஷம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவன் சொல்றான், நான் யார் தெரியுமா? ஈசாயின் குமாரன். இது ஒரு நல்ல அடையாளமாக்கும்.
நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணா பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனோட பேர் அடியோட மறந்து போகும். நல்லொரு வீடு வச்சா பெற்றோருடைய பேர் மறந்து போகும். நல்லொரு வாகனம் எடுத்தா பெற்றோருடைய பேர் மொத்தத்துல மறந்து போகும். 40 வருடம் சிங்காசனத்துல இருந்து பட்டம் பரத்தனவன் சொல்றான், இப்பவன் சொல்றேன் நான் ஈசாயோட மகன். அது ஒரு நல்ல அறிவு. இரண்டாவது, இவனை பற்றி வேதம் சொல்லுகிற இரண்டாவது காரியம் அது எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? 27ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கு. 27ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இரண்டாவது அறிவு கொஞ்சம் கூட பயங்கரமானது. எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் இருக்கு, அவங்களும் சுத்தமா இல்லை. நான் ஈசாயோட மகன் அப்படிங்கிற ஞாபகத்தில் இருக்கு. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போ என் தாயும் தகப்பனும் என்ன மறந்து விட்டார்கள். நான் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோ. 129ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் அங்க இப்படி சொல்லி இருக்கு. என் சிறு வயது முதல் அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள், நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். நான் வந்த உடனே நேரடியா சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்த அரசன் அல்ல. நான் விட்டில் பிடிச்சிட்டு நடந்தவன். நான் நீக்கோலி அடிச்சிட்டு நடந்தவன். நான் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம சின்ன வயசுல நெருக்கப்பட்டு வாழ்ந்தவன். ஆனா என்னை யாரும் மேற்கொள்ள முடியல. 27ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம் அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு எவ்வளவு பெரிய பதவியில வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி இருக்கணும். ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கணும். இந்த மைதானத்தில் வந்திருக்கிற 21 நாட்கள் எவ்வளவு மேலானது. அடுத்து அவன் சொல்றான் 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்துமா தேவன் மேல் பிரியமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையோட வந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியோட எழும்புது. அதோட சொல்லி முடிச்சான்னு நினைக்காதுங்க. 119ஆம் சங்கீதம் 164வது வசனம் வேதத்தில் யாரும் இப்படி சொன்னதில்லை. 119ஆம் சங்கீதம் தாவீது எழுதினதாய் இருந்தால் அவன் சொல்றத பாருங்க. தினந்தோறும் 7 தரம் உம்மை துதிக்கிறேன், 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன். சொல்றது யாரு? தாவீது. அதிகாலையில தேடுகிறவன், சின்ன வயதுல நெருக்கப்பட்டவன், பெற்றோரால கைவிடப்பட்டவன், 7 தரம் துதிக்கிறவன். முடியல. 45ஆம் சங்கீதம் 7வது வசனம், என் தோழர் எல்லாரும் பார்க்கலும் என்னை அதிகமாய் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். இந்த ராத்திரி உயிரோட இந்த கூடாரத்தில் நீங்க கடந்து வர காரணம் நீங்க புசித்த ஆகாரம் அல்ல, உங்க மேல விழுந்த அபிஷேகம். 2 கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதோட முடியல. 144ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம், தாவீதே நீ மட்டும் யுத்தத்துக்கு போய் இதுவரை தோற்று போலையே, நீ மட்டும் போர்க்களத்தில் தோற்று தலையில துணி மூடிட்டு அப்படி ஒளிச்சு போனேன்னு பைபிள்ல இல்லையே. அவன் சொல்றான், அவர் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர், வெண்கல வில்லு என் புயங்களால் வளையும்படி அவர் என் புயங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறான். அவன் சொல்றான்,
எனக்கு படிப்பிச்ச அந்த ஆண்டவர், எனக்கு யுத்தம் சொல்லி தந்தது ஆண்டவர், எனக்கு ட்ரைனிங் தந்தது ஆண்டவர். God is my coach. கோலியாத்துக்கு முன்ன தாவீது போய் நிற்கும்போ அது ஒரு நாடகத்தை போல நினைச்சா நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு சின்ன பையன் கல்லெடுத்துட்டு ஓடுறான், அவனை தடுத்து ஒரு கேள்வி கேட்கணும், தாவீதே எங்க போற? எரிய போற? யார? கோலியாத்த. ஒன்னும் நினைக்காத தாவீத ஒரு சந்தேகம், எரி படலன்னா எரிப்படலன்னா ஆகையால் பம் நேரம் மாத்திரம். தாவீது சொல்றான், எரி படும். நான் கேட்கிறேன், படும் படலன்னா? அவன் சொல்றான், படலன்னா அப்படிங்கிற கேள்விக்கு கேள்வி எங்க இல்ல. ஏன்னா என் விரல்களை யுத்தத்துக்கு சொல்லி வச்சது ஆண்டவர், எனக்கு குறி தப்பாது. ஏன்னா அவருக்கு குறி தப்பாது. கை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வேற யாருக்கும் இல்லாம தாவீதுக்கு மட்டும் இருந்த வாய்ப்பு. 145 சங்கீதம் 1-2 வசனத்துல சொல்றான், நாடோறும் நான் அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன் எவ்ரிடே. அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு பாட்டு பாட ஆளுண்டு, என்டர்டெயின் கொடுக்க ஆளுண்டு. ஆனாலும் அவன் சொல்றான், எல்லா நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தரை. Praise the Lord. Hallelujah. இவ்வளவு பயங்கரமான தாவீது திடீர்னு உயர்த்தப்பட காரணம் என்ன? 4 காரணங்கள். 1, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு தடவை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஒரு கரடி வந்தது. நாம என்ன பண்ணிருப்போம்? நாம ஒரு கணம் யோசிப்போம், ஆடா உயிரா, ஆடா உயிரா, ஆடா உயிரா, ஆடா உயிரான்னு சொல்லி தலையா பூவா போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா உயிர் மேலதான் ஓட்டு விழும். அதனால மரத்துல ஏறி அப்படி உட்கார்ந்து பார்க்கலாம், சத்துரு யுத்தம் பண்ணுகிறத பார்க்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிருவோம். அப்படி இல்லை, அவன் அப்படி முன்ன போய் நிற்கிறான், முன்ன போய் நின்று சொல்றான், வா பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு, கரடி சொல்லிச்சு நீ இருக்க மாட்ட. தாவீது சொன்னா பாப்போம். 4 நிமிஷம் தாண்டி பார்த்தப்ப தாவீது இருக்கிறான், கரடி இல்லை. 1வது அனுபவம், கரடியோட போராடின. 2 சொல்ற, ஒரு தடவை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்படி ஒரு சிங்கம் வந்து. அவ சொல்ற சும்மா கதை மாதிரி. 2 பிள்ளைகள் நடந்து போகுது, நடந்து போகும்போது ஒரு சிங்கம் வருது. ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு கதை புத்து வாசித்தேன், சிங்கம் வந்தா அதுக்கு நெற்றியில பார்க்கணும், அது நம்முடைய கண்ணுல பார்க்கும், பாவம் தோணும், அப்படி நம்மளை விட்டுட்டு போகும்னு நான் புக்கில் வாசித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒருத்தன் அழுதான். அவன் கேட்டான், நீ ஏன் அழுற? நான் நல்லதானே சொன்னேன். அவன் சொன்னான், நீ வாசிச்ச புக்கு சிங்கம் வாசிச்சான்னு தெரியாது இல்லையா? அது இவங்களை 2 பேரையும் கண்ட உடனே ஒரு புக்கும் வாசிச்சு காணாது. அது என்ன சொல்லி இருக்கும்? ஆண்டவரே, ரொம்ப தூரம் போகாம என் கண்ணெதிரில் தந்த 2 துண்டு இட்லிக்காக ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு கரடி, ஒரு தடவை ஒரு சிங்கம். அவங்க கேட்கிறான், அடுத்து ஒரு தடவை நான் என் சகோதரரை பார்க்கும்படி பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போனேன். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போனப்போ கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு நான் கேட்டேன், இது யாரு? அவங்க சொல்லி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்டேன், தேவையில்லாதான், இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வந்தா பார்க்கலாம் இல்லையா, யாரு? அவங்க சொல்லி, இப்படி ஒருத்தர் 40 நாளா வந்து சவால் விட, அவனை சம்மதிக்கணும். ஏன் சம்மதிக்கணும் தெரியுமா? நம்ம அண்ணா ஒரு நாள் சவால் விட்டுருப்போம், 2வது நாள் வாரிட்டு போயிருப்போம். எத்தனை நாள் மெனக்கட்டு நிக்கக்கு. அவன் அப்படி இல்லை, ஒரு நாள் வந்து சவால் விடுறான், 2 நாள் வந்து விடுறான், அது ஒரு பாக்கியம் தானே. அப்படி அந்த வகையில் அவன் பாவம். 40வது நாள் சவால் விட வந்தப்போ அண்ணன் கூட்டத்துக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கு. வந்தவங்க பார்க்கறான், பார்த்துட்டு கேட்கறான், என்ன? அவங்க சொல்லணும் காரியத்தை. உடனே ராஜா விட்ட போய் சொல்றான். ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்த? அவன் சொல்றான், நான் யுத்தத்துக்கு போறான்னு வந்தேன். உடனே ராஜாவை சொல்றான், நேற்றுக்கு ராத்திரி தான் ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு நொறுக்கிறதா கண்ட, நீயோ அப்படின்னு சும்மா கேட்கிறாய். கட்டணும் சொல்றான், நான் தான். உடனே அவங்க கேட்கறான், அனுபவம் இருக்கு ராஜாவே. ஒரு தடவை புக்கில் வாசிக்கலையா கரடியை? வாசிச்சேன். சிங்கத்தை வாசிச்சேன். கொஞ்சம் என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போ. சரி, அரசன் இல்லையே சொல்றாரு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆளை பார்த்தா ஆளை காணல. உடுப்புக்கும் பேண்ட்டுக்கும் உள்ள போச்சு பின்ன வலிச்சு உருவிதான் எடுக்கணும்.
சொன்னா இது பற்றாது, குளத்துல போய் 5 ஆற்றுக்குள்ள போய் 5 கல் எடுத்துட்டு போறான். கல் எடுத்துட்டு போய் கோலியாத்தின் பக்கத்துல போய் ஒண்ணு வச்சான் பட்டது. கர்த்தரு சோத்திரம், பட்டது. அதுக்கு தானே சோத்திரம். படலைன்னா ஊர் மொத்தம் சேர்ந்து இவனை வலிச்சிருக்கும். பட்டது. ஓடி கோலியாத்தின் பக்கத்தில் போறான். கோலியாத்தின் பக்கத்தில் போய் சொல்றான், நான் யுத்தத்துக்குன்னு வரல, அவசரத்துக்காக வந்தேன், அதனால வாழை எடுத்துட்டு வரல, எக்ஸ்கியூஸ் மீ எடுத்து ஓட்டான்னு கேட்டான். அவன் சொன்னா எடுத்துக்கோ. தூக்கி வலிச்சு எடுக்கிறான். எடுத்த எடுப்புல அந்த சின்ன பிள்ளைகள் வெயிட் உள்ள சாதனத்தை இப்படி தூக்கும்போது இப்படி மறைஞ்சு விழுவும் இல்லையா, இப்படி உருவி எடுத்தப்போ இப்படி விழுந்து தலை இங்க வந்து. தாவீதின் திடீர் உயர்வுக்கு காரணம் கர்த்தர் அனுப்பின கரடி, கர்த்தர் அனுப்பின சிங்கம், கர்த்தர் அனுப்பின கோலியா. இந்த ராத்திரி சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் ஆண்டவர் அனுப்புவார். ஏன் தெரியுமா? நம்மளை உயர்த்தும்படி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரடி வரலன்னா உன் பேரு வெளியே தெரிஞ்சிருக்காது, சிங்கம் வரலன்னா உன் அட்ரஸ் வெளியே தெரிஞ்சிருக்காது. கோலியாத்து மட்டும் 40 நாள் வந்து உயிரோட நின்று சவால் வைக்கலன்னு வை தாவீதே, உன் பேரு வெளியே வந்திருக்காது. அப்போ உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் எடுத்து என்ன தெரியுமா? பிரச்சனைகள், கண்ணெதிரில் வருகிற பிரச்சனையை அபிஷேகத்தோட நீ நின்று மேற்கொண்டா நீ உயர்த்தப்படுவது உறுதி. இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை கிருபையோட ஜெயிக்கணும், அபிஷேகத்தில் ஜெயிக்கணும், உங்க பேரு மேல வரும். கடைசியில உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா? கடைசியில உயர்த்தப்பட காரணம் சவுல். அவரான் கௌதாரிய வேட்டையாடுவது போல வேட்டையாடும்படி வரான். ஒரு மொத்த ராணுவம் ஒரு மனுஷனுக்கு பின்னால போகுது. சம்மதிக்கணும். The full army of a country goes behind a man. அப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு ராஜ்யத்தின் மொத்த ராணுவமும் ஒரு வாலிபன் பின்னால போனோம்னா தோழர் எல்லார பார்க்கலும் அவன் மேல விழுந்த அபிஷேகம் எவ்வளவு வல்லமையுள்ளதுன்னு பாருங்க. இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஒரு ராஜ்யத்தினுடைய மொத்த ராணுவமும் தலைக்கு மேல அபிஷேகம் விழுந்த ஒரு தேவ பிள்ளைய பின்தொடர்ந்து வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நடனம் பண்ணின ஏரோதியாளின் மகளை பார்த்து ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி வேணுமா? என்ன வேணும்? அவ சொல்றா, எனக்கு ராஜ்யத்துல பாதி வேண்டாம், எனக்கு யோவான் ஸ்நாபகனுடைய தலை வேணும். ஏன் அவ அப்படி கேட்டா தெரியுமா? ஏன் அப்படி கேட்டான்னா, அபிஷேகம் உள்ள ஒருத்தனுடைய தலை ராஜ்யத்தின் பாதியை விட விலை. அப்படி ஆராதிச்சு துதிச்சு ஆண்டவரை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகிறான் தாவீது. அவனை போல ஒருத்தர் அவனுக்கு முன்னையும் அவனுக்கு பின்னையும் இருந்ததில்லை. அவனை வித்தியாசமாய் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி தாவீது தள்ளி போட்ட 7 கூடாரங்களை சொல்லி இந்த ராத்திரி நாம ஜெபிக்க போறோம். எப்படி தாவீது வித்தியாசமானவன் தெரியுமா? 2 வசனங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஒரு பயங்கரமான வசனம். அது என்ன சொல்லுது? ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாத உலகத்துல, கூகுளும் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் லைவ் ஸ்ட்ரீமும் இல்லாத உலகத்துல தாவீது புத்திமான். புத்திமான் அப்படின்னு சொல்லி விட்டிருந்தா பரவாயில்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மகா புத்திமான். இந்த ஒரு வார்த்தையை நீங்க கவனம் வைக்கணும். எதுல நீங்க பலவானோ அதுல தாக்குதல் வரும். நீங்க ஜெபத்தில் பலவானா இருந்தா உங்க ஜெபம் தாக்கப்படும். நீங்க அபிஷேகத்தில் பலவானா இருந்தா உங்க அபிஷேகம் தாக்கப்படும். நீங்க சாட்சியில பலவானா இருந்தா உங்க சாட்சி தாக்கப்படும். எதுல நாம ஸ்ட்ராங்கோ அதுல நமக்கு ஆபத்து வரும். இப்ப இவன் எதுல பயங்கரமா இருக்கிறோம்? தாவீது தன் காரியத்துல புத்திமான். புத்திமான் என்பதை விட மகா புத்திமான்.
சாத்தான் திட்டம் போடுறான். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஓம் புத்திய கேவலப்படுத்தி வாட்ஸ்அப்ல போட்டு ஒன்ன நொறுக்கலன்னா நீ பாரு அப்படின்னு தாவீதுட்ட சவால் விடுறான். ஆனா தாவீது ரொம்ப கவனமா எல்லாத்திலையும் கவனிக்கிறான். இதன் பின்ன சத்துருவின் கை இருக்கா, இதன் பின்ன சத்துருவின் கை இருக்கா, இதன் பின்ன சத்துருவின் கை இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து முன்ன போறான், பார்த்து பார்த்து முன்ன போறான். சிக்கல் வந்தது. எப்போ சிக்கல் வந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். தாவீதுக்கு ஒரு மகன், அவனுக்கு ஒரு நண்பன். தாவீது புத்திமான். தாவீதுடைய மகனின் நண்பன் மகா தந்திரசாலி. அவன் ஓடி வந்து தாவீதுடைய மகன்கிட்ட கேட்கிறாமா, நீ மெலிஞ்சு மெலிஞ்சு போறைய. அவன் கேட்கிறான். அவன் சொல்றான், அப்படி ஒண்ணும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்ல, உனக்கு டயபெட்டிக் ஸ்டார்டிங்னு தோணுது. அவன் சொல்றான், டயபெட்டிக் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு கனெக்ஷன்ல போய் விழுந்திருக்கேன்னு. பண்ணுனா அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணுவேன், வாழ்ந்தாலும் சேர்ந்து போனாலும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான் அவன். உடனே நண்பன் ஒரு புத்தி சொல்லி கொடுக்கிறான். வியாதியஸ்தனை போல கட, பயங்கர சீரியஸ் போல கட, ராஜா உன்னை பார்க்க வருவாரு. பிள்ளை வியாதி பிடிச்சு கட்டில கிடக்குன்னு சொன்ன உடனே மகா புத்திமா மாறான் பார்க்க. மகா புத்திமானாகிய தாவீது வந்து கழுத்துல கை வச்சு பார்க்கறான். கை வச்சு பார்த்துட்டு, இது கோவிடுக்குள்ள காய்ச்சல் தான் மகனே, உனக்கு இப்போ தேவை மெடிசின் அல்ல, உனக்கு இப்போ தேவை குவாரண்டைன், உனக்கு இப்போ தேவை குவாரண்டைன். உடனே அவன் சொல்றான், டாடி நானும் அதான் சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சேன், எனக்கு பயங்கர பலவீனமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? சொன்னா தெரியாது. இவன் சொல்றான், ட்ரீட்மெண்ட் வடாதுன்னா சரியாகும்னு தோணுது. உடனே தாவீது சொன்னா, சரி வட எங்கி வட. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றான், என் பையனுக்கு ஒரு 5-6 வடை கொண்டு விடுங்க. உடனே அவன் சொல்ற, அந்த வடை அல்ல, தாமார் இந்த அறைக்குள்ள வரணும். இந்த அறைக்குள்ள வந்து தன் கையால மாவெடுத்து பசைஞ்சு பலகாரம் சுட்டி எனக்கு தந்தா என் வியாதி மாறும். இது ஒரு நோய். தன் காரியத்தில் எல்லாம் புத்திமான இருந்த தாவீது உடனே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொல்லாத ஆவியே என்ன வேட்டையாடும்படி என் மகனுக்குள்ள நுழைந்திருக்கிறாயா, போ சாத்தானேன்னு சொல்லல. அவன் சொல்றான், மகனே தாமார வர சொல்றேன், உனக்கு என்ன வடை வேணுமோ போட்டு தருவா. அரசு ஆணையிடுறான், தாமார வர சொல்லுங்க, என் மகனுக்கு வியாதி நீங்கும்படி பலகாரம் சுட்டு கொடுக்க. ஏ தாவீதே, உனக்கு என்ன நடந்து? நீ பெரிய புத்திமான் அல்லவா? 5 செகண்ட் நீ நின்று இருக்கணும், 5 செகண்ட் நீ நின்று யோசிச்சிருக்கணும். இது சத்துரு என்ன வீழ்த்தும்படி வச்ச வலை, இது என்ன அழிக்கும்படி சத்துரு எடுக்கிற ஆயுதம் அப்படின்னு நீ யோசிச்சிருக்கணும். நீ தந்திர வலையில மாட்டாம இருக்கணும். தாவீதே, இப்போ நான் சொல்றேன், வடை சாப்பிட்டா மாறுற மாதிரி ஒரு வியாதி இந்த உலகத்துல இல்ல. உன் புத்திக்கு அது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றேன். யோசிக்க நேரம் இல்லாம தன் ரதத்திலே ஏறி கிளம்பி போறான் தாவீது. தாமார் வாரா, தாமார் வந்து வடை சுட்டு கொடுக்கிறா. அந்த வடை சுட்டது எங்க போய் முடிஞ்சது? ஒரு மகள் கற்பழிக்கப்படுறான், ஒரு மகன் கொல்லப்படுறான். தாவீது, எல்லாவற்றிலையும் புத்திமானா இருந்த நீ, உன் புத்தி என்கிற கூடாரம் விழுந்து கிடக்கு. சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கை அளிக்கும்படி நமக்கு தேவையில்லாத புத்திய சாத்தான் தருவா. அதுல இன்வெஸ்ட் பண்ணு, அதை செய், இதை செய், அப்படி போ, இப்படி போ அப்படின்னு சாத்தான் புத்தி தரும்
வரும்போ அது என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த அறிவு என்கிற கூடாரத்தை இடித்து போடும். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை உலக பிரகாரமான புத்தி அல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை வெளிப்பாடு. கை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தை ஒண்ணு போல அறிகிற ஒரு வெளிப்பாடாக்கு எனக்கு தேவை. எனக்கு தேவை புத்தி அல்ல, வெளிப்பாடு. தாவீதுக்கு என்ன இருந்தது? புத்தி. அவன் புத்தி என்ன ஆனது? அவனே உடைச்சு போட்டான். தாவீதுக்கு விழுந்து போன 1வது கூடாரம் அவனுடைய அறிவு விழுந்து போயிட்டு. தாவீது அறியாம தாவீது தள்ளி போட்ட முதல் கூடாரம் அறிவு. தாவீது அறியாம தாவீது தள்ளி போட்ட 2வது கூடாரம் எது தெரியுமா? உற்சாகமும் ஆவிக்குரிய வைராக்கியமும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம் என்ன சொல்லுது? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலம் வந்த பொழுது. என்ன காலம்? பேசுங்க. யுத்த காலம். யார் யுத்தத்துக்கு போகிற காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். தாவீது யாரு? தாவீது ராஜா. இப்போ தாவீது எங்க போக வேண்டியவன்? தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டியவன். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த சாயங்காலத்துல இந்த மைதானத்துல நின்று கொண்டு நான் சொல்றேன், தேவ சபைக்கு இது யுத்த காலம். தேவ சபைக்கு இது யுத்த காலம். முழங்கால நின்று கண்ணை மூடி கண்ணீர் சிந்தி போராட வேண்டிய ஒரு காலத்துல தெய்வ சபை காலு வச்சிருக்கு. இந்த காலத்துல நமக்கு தேவை போராடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல தாவீது கீழே உள்ள ஆட்களை பார்த்து சொல்றான், யூ கோ ஐ வில் ப்ரே. நான் ஊக்கமா ஜெபிக்கலாம், நீங்க போங்கன்னு மொத்தத்தையும் தள்ளி விட்டான். பண்டுமே இப்படி இல்லை. பண்டு கூப்பிடாத கல்யாண வீட்டுல கூட ஏறி அடிக்கிறவன். 1 சாமுவேல் 17 உள்ள கல்யாணத்துக்கு இவனை கூப்பிடல. கோலியாத்து வந்து நின்று சவாலிடும்போ அந்த யுத்தத்துக்கு அழைப்பில்லாத இவனுக்கு மட்டும் இவன் அந்த ஏரியா சகோதரர்கள் சொல்லணும், 2 நிமிஷம் தாண்டி உன்னை இந்த மைதானத்துல பார்த்தோம், உன்னை சுருட்டி மடக்கும்னு. அழைப்பில்ல, அந்த ஏரியாவில் இருக்கப்படாது. இவனோடு தொடர்பில்லாத யுத்தத்திலையும் இறங்கி போராடினவன். இப்போ இவன் போராட வேண்டிய யுத்தம், இவன் நிற்க வேண்டிய யுத்தம், இவன் இறங்க வேண்டிய களம், இவன் நிற்க வேண்டிய இடம். This is the battle of you. இது உன்னுடைய யுத்தம் தாவீதே. அவன் சொல்றான், இல்ல நான் ஜெபிக்கிறேன், நீங்க போங்க. இது இதன் பிரச்சனை என்னன்னு எங்க தெரியுது நமக்கு? 51ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுது. அது என்ன சொல்லுது? உற்சாகத்தின் ஆவியை திரும்ப தாரு. அப்படின்னா என்ன? புத்தி மட்டும் போகல தாவீதே, உனக்கு வர வர உற்சாகம் இல்லை. தாவீது முந்தி எப்படி போவான் தெரியுமா? அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு பாய்கிறவன் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் போல ஊந்து கால வண்டின்னா கூட இழுத்துட்டு போகும். தாவீது வண்டி தள்ளு வண்டி. சில ஆட்கள் பின்னால நிக்கணும், நின்று சொல்லணும், ஜெபி, துதி, ஆராதி, கண்ண மூடு, வாயத்தர, ஆவியில நிரம்பு. ஏன் உள்ள இருந்து வரல அப்படி ஒரு எண்ணம்? Why do we need somebody to pump from outside? வெளியே இருந்து ஏன் ஆட்கள் நம்மளை உந்தணும்? என்ன உள்ள உந்த ஆள் இல்லை.
உள்ள உந்து சக்தி இல்லை. அது என்னாச்சு? அது அழிஞ்சு போச்சு. தாவீதுக்கு விழுந்த இரண்டாவது கூடாரம் உற்சாகம், வைராக்கியமும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னைக்கு எவ்வளவு வேகம் இருந்ததோ அந்த வேகம் இருக்கணும் காலேப போல. தாவீதே, அறிவு விழுந்து உற்சாகம் விழுந்து. அடுத்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நீங்க ஒரு காலம் மறக்க கூடாது. ஒரு காலம் தாவீதை வேட்டையாடும்படி வாரான் சவுல். கௌதாரிய பிடிப்பத போல, தெள்ளுப்பூச்சிய தேடி வருவத போல துரத்திட்டு வாரான். என்கேதி என்கிற குகையில வந்தப்போ ராஜா உள்ள, தாவீது வெளியே. தாவீதுடைய நண்பர்கள் ஓடி வரணும். ஓடி வந்து தாவீதை கட்டிப்பிடிக்கணும். தாவீதை கட்டிப்பிடிச்சு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒருத்தன் ஓடி வரான், கர்த்தர் மதி ஜெபத்தை கேட்டார், ஹalleluya. வேற ஒருத்தன் ஓடி வரான், உன் சத்துருவுக்கு நீ அதிக காலம் இல்லை, ஹalleluya. தாவீது கேட்கிறான், இவ்வளவு பயங்கரமா ஆவியில நிரம்ப என்ன செய்தி என்ன? அவன் சொல்றான், எதிராளி உள்ள இருக்கான்னு. கர்த்தருடைய நாமத்தில் ஈட்டி எடுத்து கொண்டு உள்ள போ. உள்ள போய் கண்களை மூடி ஒரே ஒரு தடவை குத்திட்டு வா. வந்து நாம ஒருமிச்சு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னப்போ தாவீது மெதுவா உள்ள போனா. மெதுவா உள்ள போய் அந்த வசனத்தை பாருங்க. வஸ்திரத்தின் தொங்கலை விட்டனா. அது இல்ல பயங்கரம், அடுத்ததாக்கும் பயங்கரம். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டினது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டது. இப்படி ஒரு மனதுக்கு சொந்தக்காரனா இருந்தா அவன் பரலோகத்துக்கு போவது உறுதி. வெளியே இருந்து யாரும் என்ன அடிக்க தேவையில்லை. என் உள்ள இருந்து அடிக்க ஒரு எந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அது அடி அடி. சவுண்ட் மட்டும் வெளியே கேட்கல, உடி பட்டக்கு பட்டக்குன்னு உள்ள விழுது. நெஞ்சும் குடலும் இண்டஸ்டைனும் அப்டமனும் அண்டர் அப்டமனும் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வலிக்குது, கிடுங்குது. ஒரு தடவை ஒரு பையன் ஒரு முனிவர் இடத்துல போய் கேட்கிறான், முனிவரே நல்லா வாழணும்னு ஆசை, அதனால எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உடனே முனிவர் சொன்னார், நீ நல்லா வாழணும்னா இந்த மோதிரத்தை உன் விரல்ல போட்டுக்கோ. போட்டான். போட்டுட்டு கேட்கறான், இந்த மோதிரம் எப்படி என்ன நல்லவனை வாழ வைக்கும்? உடனே அவர் சொன்னாரு, நீ ஒரு தப்பு செய்ய போகும்போ இந்த விரல் உனக்கு ஊரும். அந்த சொரிச்சல் வந்த உடனே நீ புரிஞ்சுக்கிடணும், நீ தப்பு செய்ய போற, உடனே ஸ்டாப் பண்ணணும். பரவாயில்லையே, 10-15 வருஷம் நல்லவனா இருந்தான். திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணணும், விரல் அரிக்குது. மனம் சொல்லுது கட்டாம விடாத, இனி வாய்ப்பு வராது. விரல் சொல்லுது கெட்டனே புழு பிடிக்கும். அந்த பெண்மணிடத்தில் போய் சொல்றான், உன்னை கல்யாணம் பண்ணணும். முனிவர் இப்படி ஒரு மோதிரம் தந்திருக்கு, அது தடையா இருக்கு. அவ கேட்கற, அவ்வளவுதானா? அதை உருவி அங்க தூர போடு. ஊரி அங்க தூர போட்டா அதோட ஊரல் தீர்ந்து துன்மார்க்கரில் 1வது மனுஷனாவும் மரிச்சான். ஒரு பெரிய முத்து வியாபாரி எல்லாத்தோடையும் முத்து வியாபாரத்துக்கு தனியா போவான். ஒரு தடவை தன் மனைவியை கூட்டிட்டு போறான். மனைவியை கூட்டிட்டு போய் சொல்றான், நான் பகல்ல வியாபாரம் பண்ண போகும்போது நீ பட்டணத்துல இருக்க இல்லையா, வெளியே போய் எல்லிடம் பாரு. அவன் முத்து வியாபாரம் பண்ண நேரத்தில் அந்த பெண்மணி ஊர் மொத்தம் போய் வெளியே எல்லாம் பார்த்துட்டு வரா. என்ன பயங்கரமா இருக்கு. அவன் சாயங்காலம் வந்தான். ராத்திரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு அறையில படுத்திருக்கிறாங்க. அறையில படுத்திருந்த உடனே இந்த பெண்மணியோட மனசு சொல்லுது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு தடவை கூட வெளியே போ, இந்த வாய்ப்பு ஒரு பொழுது இனி வராது.
முத்து வியாபாரி அறைக்குள்ள பூட்டி போட்டுட்டு அந்த பெண்மணி வெளியே போய் ஒரு ராத்திரி உலகத்தை மொத்தத்தில் அனுபவிச்சுட்டு அவன் தூங்கி கொண்டிருக்கும் திரும்ப அறைக்குள்ள வாரா. அறைக்குள்ள வந்து புருஷன் பக்கத்துல கண்ணை மூடி படுத்தவ அழத் தொடங்குறா. அழுறா நெஞ்சில் இடிச்சாள்றா. புருஷன் கேட்கிறான் என்னாச்சு? அவ சொல்றா ஒன்னும் இல்லை. என்ன நடந்தது? கண்ணை மூடினதும் மனசாட்சி எழும்பிச்சு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்படி பரலோகத்தின் தேவன் உள்ள வச்சு கொடுத்த யந்திரமாக்கும் மனசாட்சி தாவீது அது நல்லா அடிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்டு அடிப்பு மணி அடி அது போல அடிக்குது தாவீது உள்ள. என்ன நல்ல ஆண்டவர் இல்லையா? நான் பரலோகத்தில் சென்றடையும்படி என்ன நல்வழிப்படுத்துகிற ஒரு எந்திரத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இது ஆரம்ப ஸ்டேஜ் ஆக்கும். ட்ரெஸ்ஸை வெட்டினப்போ கவனிங்க, ஆரம்ப ஸ்டேஜ் ஆக்கும். ட்ரெஸ்ஸை வெட்டினப்போ பதவியில் வரல, உயிரை கூட்டில் போட்டுட்டு ஓடக்கமாக்கும். உயிர் எங்க கிடக்கு? உயிர் அரசனுக பாக்கெட்ல கிடக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போ வஸ்திரத்தை வெட்டினப்போ மனசாட்சி அடித்தது. அதே தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். தாவீது உரியாவின் கையில ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறான். அந்த கடிதத்தில் என்ன எழுதி வச்சிருந்தேமா? இவனை இந்த போர்க்களத்தில் கொண்டு விடுங்க. போர்க்களத்தில் கொண்டு விட்டுட்டு பயில்வான்கள் நிற்கிற இடத்துல இவனை யுத்தம் பண்ண விடுங்க. இவனை யுத்தம் பண்ண நிறுத்திட்டு நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு பார்த்துட்டு நில்லுங்க. இவன் சாகட்டும்னு சொல்லி இவன் கையில கடிதம் எழுதி இவன் கையில கொடுத்திருக்கு. அவன் பாவம் நாயின்னா அந்த கடிதத்தை என் கையில தந்திருந்தா வாசிச்சிருப்பேன். வாசிச்சுட்டு என் பேரை மட்டும் வெட்டிட்டு வேற யாருக்காவது பேர் எழுதி ஏன் எதிராளியோட பேர் எழுதி ஸ்தோத்திரத்தோட கையில கொடுத்திருப்பேன். அவன் நல்லவன். சொந்த பேருக்கு எழுதி தலை வெட்ட வேண்டி எழுதி வச்சிருக்குன்னு கூட அறியாம பாக்கெட்ல போட்டுட்டு துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை அப்படி போட்டுட்டே போறான். என்ன பயங்கர தாவீது! வஸ்திரத்தை வெட்டினப்போ மனசாட்சி அடித்து கொண்ட தாவீதுக்கு தலையை வெட்டும்போ கூட மனசாட்சி அசையல்லையே. மனசாட்சியின் கூடாரத்தை அவன் மிதிச்சு போட்டான். என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம்! ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தையும் இந்த ராத்திரி ஒன்று யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்துல மோசமா ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்தா நம்ம இருதயம் நம்மளை அடிச்சு, மோசமான ஒரு காட்சியை கண்டா நம்முடைய இருதயம் நம்ம அடிச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு? மனசாட்சியின் கூடாரம் விழுந்து கிடக்கு. அது உறுத்தல்ல, அது குத்தல்ல, அது உண்டுன்னே நினைக்கல. இந்த ராத்திரி இந்த மைதானத்துக்குள்ள யாராவது ஆண்டவர் என்னோடு தான் பேசுறாரு, என் மனசாட்சி செத்து கிடக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுக்க முடியுமானா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சியை வைக்க விரும்புகிறார். ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தாவீதே, உன் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்த ஷார்ப் கான்சியஸ். நீ ஒரு பிள்ளைய போல உத்தமனா இருந்த, அதை கெடுத்துட்டிய தாவீதே. கொஞ்சம் கொஞ்சமோ மனசாட்சி விழுந்து போச்சு. பொய் சொன்னாலும் குத்தல்ல, கோள் சொன்னாலும் குத்தல்ல, என்ன செஞ்சாலும் குத்தல்ல. உன் கூடாரம் விழுந்து கொண்டிருக்கு. இந்த ராத்திரியின் செய்தி உன் கூடாரத்தை கை நீட்டி பிடிக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்னசென்சி உண்டு. ஒரு மனசாட்சி நல்லா இருக்கிற வேலை உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமா கேடாகுது. பின்ன என்ன செஞ்சாலும் அது தொடர்றதில்லை, அது குத்துறதில்லை, உறுத்துறதில்லை. இந்த ராத்திரி கூட்டம் எதற்கு தெரியுமா? பழைய மனசாட்சி எடுத்து தூர போட்டு ஆதிகால அபிஷேகத்தோட, ஆதிகால கிருபையோட, ஆதிகால வல்லமையோட வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டப்போ அடித்து கொண்டதே ஒரு மனசாட்சி. அதுபோல ஒரு ஆன்மீகனா என்ன திருப்பி விடும்படி கர்த்தர் இந்த ராத்திரி வந்திருக்கிறார்.
ஒன்னாவது கூடாரம் தள்ளி போட்ட ஒன்னாவது கூடாரம் அறிவு, தள்ளி போட்ட இரண்டாவது கூடாரம் உற்சாகமும் வைராக்கியமும், தள்ளி போட்ட மூணாவது கூடாரம் மனசாட்சி. தாவீது ஏன் இவ்வளவு நல்லவனா இருந்தான் தெரியுமா? கர்த்தர் உள்ள வச்சிருந்த ஒரு உறுத்தல், கர்த்தர் உள்ள வச்சிருந்த ஒரு எண்ணம் அதாக்கும். அதனாலே ஆக்கும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லி இருக்கு. என்ன பயங்கரமான வசனம்! தாவீது தன் காலத்திலே தேவ சித்தத்தை செய்து, அது என்ன பயங்கரமா இருக்கு! 50, 60, 30, 40, 75, 90, 100 ஆண்டுகளை நமக்கு தருவாரு. அந்த காலத்துக்குள்ள நாம என்ன செய்யணும் தெரியுமா? தன் காலத்துல தேவ சித்தம் செய்யணும். என் காலத்துல தேவ சித்தம் செய்யணும். இந்த காலம் நம்ம காலமாக்கும். இது தேவ பிள்ளைகளின் காலம், இது ஜெபிக்கிறவர்களின் காலம், இது ஆராதிக்கிறவர்களின் காலம். இந்த காலத்துல தேவ சித்தம் செய்யணும். கொன்னுட்டா, மனசாட்சிய கொன்னுட்டா. தாவீது தள்ளி போட்ட 4வது கூடாரம் பரிசுத்தம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல தாவீது குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து கூட இருக்கிறவள்கிட்ட கேட்கிறான், அவ யாருன்னு போய் விசாரிச்சுட்டு வாருங்க, அவ எவ்வளவு புத்திசாலின்னு தெரியுமா? அவ சொல்றா, நான் உரியாவின் மனைவி. அப்படின்னா ஒரு எல்லை கோட்டை போட்டு விடுறா. தாவீது அந்த எல்லை கோட்டை தாண்டினா. இப்ப இவனுக்கு தப்ப வழி இல்லை. தாவீதுனுடைய மனசாட்சியின் சக்கரங்கள் BMW விட வேகமா சுற்றுது. உடனே உரியாவை வர சொல்லு. உரியா வர சொல்லிட்டு உரியாவை பார்த்து சொல்றான், நீ வீட்டுக்கு போ. இல்ல பிறக்க போகிற பிள்ளைக்கு நான் அப்பேன்னு சொல்லி யாராவது சொல்லு, நீ வீட்டுக்கு போ. அவன் சொல்றான், என்ன ராஜாவை நீ என்ன பேசுற? உடன்படிக்கப்பட்டியும் என் ஜனங்களும் நடு வழியில யுத்த களத்துல கிடக்கும், நான் வீட்டுக்கு போகவா? உடனே தாவீது கூட உள்ள ஆட்கள்கிட்ட சொல்றான், இவன் இப்படி பேசுனா வீட்டுக்கு போக மாட்டான். சாயங்காலம் சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொடுக்காதுங்க, தண்ணிக்கு பதிலா ரம்மோ பிஸ்கியோ பீரோ கொடுங்க. மூக்க முட்டை குடிச்சிட்டு நிக்கிறான் உரியா. தாவீது சொல்றான், வீட்டுக்கு போ. அங்கேயாக்கு எனக்கு பிடித்தமான காரியம், தண்ணி அடிக்காத தாவீதை விட தண்ணி அடிச்ச உரியா தெளிவா இருக்கிறான். இங்கேயாக்கும் யோசேப்புக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம், ஜெயில கிடந்தாலும் சரி, தலை போனாலும் சரி, சாட்சிகள் எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, தீர்ப்பு எனக்கு எதிராக வந்தாலும் நான் பரிசுத்தத்தை விட மாட்டேன் அப்படிங்கிற யோசேப்பு மறுபக்கம் நேரே மறைச்ச தாவீது. இத்தனை வருஷம் நீ வசனத்தை கேட்டதெல்லாம் உனக்கு தந்த வாய்ப்பாக்கும். நீ ஒவ்வொரு தடவை அதை சவிட்டி 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 நீ தள்ளி போட்டது பரிசுத்தத்தின் கூடாரத்தை ஆக்கு தாவீதே. அப்ப ஒண்ணு புத்திய மிதிச்சு தள்ளி போட்டான். புத்திய மட்டும் இல்ல, உற்சாகத்தையும் வைராக்கியத்தையும் மிதிச்சு தள்ளி போட்டான். அது மட்டும் இல்ல, மனசாட்சியை மிதிச்சு தள்ளி போட்டான். அது மட்டும் இல்ல, இவன் மிதிச்சு தள்ளி போட்டது பரிசுத்தத்தை. அடுத்து 42ஆம் சங்கீதம் 4வது வசனம், முன்னே பண்டிகைக்கு பலியிட போகிறது நினைச்சு இப்பொழுது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. எது விழுந்து போச்சு? தாவீதன் ஆராதனை விழுந்து விட்டது. ஆராதனை விழுந்து விட்டது. முன்னே சபைக்கு போகணும்னு சொல்லும்போ உள்ளத்துல பயங்கர ஏவுதல், கை தட்டணும்னு சொல்லும்போ பயங்கர ஏவுதல், வாய திறக்கணும்னு சொல்லும்போ பயங்கர ஏவுதல். இப்போ அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற வேதனை தாவீது. ஆராதனையை விட்டுட்ட, ஆராதனையை விட்டுட்ட. இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆராதனைக்கு திரும்பணும், அபிஷேகத்துக்கு திரும்பணும். கை தட்டி ஆண்டவரை ஒண்ணு உயர்த்துங்க. ஆராதனை விழுந்து
கிடக்கு, ஆராதனை விழுந்து கிடக்கு. அதை நினைச்சு நான் வாழ்றேன். ஆராதனை விழுந்து கிடக்கு, அதை நினைச்சு நான் வாழ்றேன். எல்லா முழு ஜபத்துக்கும் வந்து வைராக்கியமா உட்கார்ந்து போராடுகிற ஒரு பெண்மணி திடீர்னு சபையில பிரச்சனை உண்டாக்கிட்டு சொல்லிச்சு, செத்து போனாலும் நான் சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி போச்சு. அந்த பெண்மணி போய் வேற இடத்துல ஒரு 2-3 மாசம் போயிட்டு திடீர்னு அந்த பெண்மணிக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்து உடம்பு தளர்ந்து வீட்டுல கிடக்கு. வா பேசும். அந்த பெண்மணிக்காக ஜெபம் பண்ணும்படி பக்கத்துல போய் உட்காரும். அந்த பெண்மணி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முன்ன கை தட்டுறதும் பாடுறதும் எல்லாம் நினைச்சு இப்ப என் உள்ள உருகுது. படுத்து கிடக்கிறத விட பயங்கரமாக்கும் ஆராதனை விழுந்து போறது. அபிஷேகம் உள்ளவன் படுத்து கிடந்தாலும் ஆவி அனலா இருக்கும், ஆவி அனலா இருக்கும், ஆவி அனலா இருக்கும், ஆவி பலமா இருக்கும். நான் படுத்திருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். விழுந்து ஆராதனை. இப்ப கைதட்டுறதெல்லாம் தட்டலைன்னா பக்கத்துல இருக்க ஆட்கள் நோட் பண்ணணும், டிவியில போடணும், கேவலம் இல்லை. அதனால தட்டி கொடுப்போம். ஆராதனை விழுந்து. அடுத்து என்ன விழுந்து? கர்த்தருடைய பெட்டி ஊசாவின் வீட்டுக்குள்ள இருக்கு. ஊசாவே, உன் வீட்டுக்குள்ள பெட்டி எத்தனை வருஷமா இருக்கு? அது சாமுவேல் காலத்துல 20 வருஷம், சவுல் காலத்துல 40 வருஷம், 60 வருஷம், தாவீதின் காலத்துல 5 வருஷம், 65 வருஷம் ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கு பெட்டி. பெட்டி உன் வீட்டுக்குள்ள வந்ததுனால ஒரு 2 சாட்சி சொல்லுவியா? அது அப்பன் செத்து போனாரு, அண்ணன் செத்து போனாய். இப்ப வீட்டுல யாரெல்லாம் உண்டு? நாங்க 2 பேர் உண்டு. 65 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ள பெட்டி இருந்ததுனால உள்ள 2 சாட்சி போச்சுன்னு 2 எண்ணம். தாவீது பார்க்கிறான், பெட்டி அங்கையில் இருக்க வேண்டிய பெட்டி இருக்க வேண்டியது இங்க எடுத்துட்டு வருவோன்னு சொல்லி போறான். எடுத்துட்டு வருவோன்னு சொல்லி போமா அந்த 2 பையன்மாரும் சொல்லணும், எங்க வீட்டுல இல்லையா இத்தனை காலம் இருந்து நாங்க 2 பேரும் சுமக்கலாம். தாவீது சொல்ல அப்படி சுமந்துட்டு போகணும். சுமந்துட்டு போற வழியில மாடுகள் மிரண்டது. கர்த்தர் சோதரம் 65 வருஷம் பெட்டி எங்க வீட்டுல இருந்துன்னு சொல்லி ஒற்ற பிடி பிடிச்சதும் ஷாக் அடிச்சு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அந்த இடத்துல கர்த்தர் ஊசாவை அடித்தார். ஊசா செத்து போனா. அந்த இடத்துக்கு பேரே சூசான்னு பேரு. எத்தனை வருஷம் நீ தூக்கிட்டு வந்த? 65 ஆண்டுகள். என்ன கிடைச்சு? வள்ளி பயறு கூட கிட்டல. இப்ப வழியில கிடக்கு பெட்டி. தாவீது சொல்றான், எங்க ஒரு இடத்துல வைக்கணும், எங்க ஒரு இடத்துல வைக்கணும்னு சொன்ன ஆட்கள் சொன்னாங்க, பக்கத்துல ஓபேத்தேதோம் ஒருத்தன வீடு இருக்கு, அங்க வச்சனும். 3 மாசத்துக்குள்ள ஓபேத்தேதோமின் வீடு பட்டணத்துல இல்ல, பார்லமெண்ட்ல அறியப்பட்ட வீடா மாறிச்சு. ஹல்லேலூயா. 65 வருஷம் பெட்டி ஒருத்தன வீட்டுல இருந்தப்போ அவன் கீக்கோலம் போனான். 3 மாசம் பெட்டி ஒருத்தன் வீட்டுல இருந்தப்போ அவன் மேக்கோலம் போனான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் முடிக்கணும். அந்த 3 மாசம் தாவீது அட்ரஸ் இல்ல. இப்பதானே இங்கே ஓபேத்தேதோமுக்கு வீட்டுக்குள்ள பெட்டியை வச்சுட்டு இப்பதானே இங்கே தாவீது நான் காணல, சட்டசபையில காணல, பார்லமெண்ட்ல காணல, ஒரு இடத்துலையும் காணல, ராஜாவுக்கு ரூம்ல காணல. கர்த்தர் ஸ்தோத்திரம். 90 நாளா தாவீத காணல. தாவீது 90 நாளா எங்க? தாவீது 90 நாளா கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் முழங்கால நின்னு 65 வருஷம் ஒருத்தனுக்கு வீட்டுல இருந்த பெட்டி அவனை கொல்ல முடியும்னா, பெட்டி என் வீட்டுல வந்தா நான் சமாதிதான். பெட்டிக்க பரிசுத்தத்தை அளிக்க முடியாது, அதே நேரத்துல என்ன மாற்ற முடியும்? ஹல்லேலூயா. 3 மாசம் முழங்காலத்துல சொல்றாப்பா,
പെട്ടിക്ക് മുന്നേ തകുതിയുള്ള ഒരു മനുഷ്യനായി എന്നെ മാറ്റണോ. പെട്ടിക്ക് മുന്നേ നിൽക്കത്തക്ക ഒരു മനുഷ്യനാ എന്നെ മാറ്റണോ. നാം பெட்டிக பக்கத்துல போய் நிற்கும் போது தாவீது செத்து போனாங்கிற செய்தி வரக்கூடாது. நான் உம்முடைய கரத்துல வந்து விழுகிற ஆண்டவரே அப்படின்னு தாவீது விழுந்தான். தாவீது விழுந்த உடனே கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப கட்ட போறேன், நான் திரும்ப கட்ட போறேன், நான் திரும்ப கட்ட போறேன். ஹல்லேலூயா.